சட்டப்பேரவையில் மானிய கோரிக்கை மீதான விவாதம் 3வது நாளாக இன்று நடைபெறவுள்ளது. சட்டப்பேரவை மானிய கோரிக்கை மீதான விவாதம் கடந்த திங்கட்கிழமை தொடங்கியது. 2வது நாளாக நேற்று இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை, நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை, கட்டடங்கள் மற்றும் மனிதவள மேலாண்மை துறைக்கான விவாதங்கள் நடைபெற்றது. தொடர்ந்து 3வது நாளான இன்று நீர்வளத்துறை, ஊரக வளர்ச்சி, ஊராட்சித்துறை, சுற்றுலா, பண்பாடு மற்றும் சிறப்பு முயற்சிகள் துறைக்கான விவாதங்கள் நடைபெறவுள்ளது. அந்தந்த துறைகளுக்கான மானிய கோரிக்கை விவாதத்திற்கும் அமைச்சர்கள் பதிலளித்து துறையின் முக்கிய அறிவிப்புகளை வெளியிட உள்ளனர். ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை தொடர்பாக சட்டசபையில் இன்று முக்கிய அறிவிப்புகளை அமைச்சர் என் ஆனந்த் வெளியிட உள்ளார். தமிழக சட்டமன்ற கூட்டத்தொடர் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் இன்று ஊரக வளர்ச்சித்துறை மற்றும் நீர்வளத்துறை தொடர்பான மானிய கோரிக்கைகள் தாக்கல் செய்யப்பட உள்ளது. இரு துறைகளுக்கான மானிய கோரிக்கையின் போது கிராமப்புற வளர்ச்சி, நீர்நிலைகள் பாதுகாப்பு, பாசன மேம்பாடு மற்றும் நீர்வள பாதுகாப்பு தொடர்பாக பல முக்கிய அறிவிப்புகளை அமைச்சர் என் ஆனந்த் வெளியிட உள்ளதாக கூறப்படுகிறது. தமிழகத்தின் நீர்வளத்தை பாதுகாத்து கிராமப்புறங்களின் வளர்ச்சியை வேகப்படுத்தும் வகையில் இன்றைய மானிய கோரிக்கை முக்கியத்துவம் பெறுகிறது. பரபரப்பான அரசியல் சூழலுக்கு மத்தியில் மாமல்லபுரத்தில் இன்று தொடங்குகிறது தென்மண்டல கவுன்சில் கூட்டம். உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் நடக்கும் கூட்டத்தில் தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, ஆந்திரா, தெலங்கானா மாநில முதலமைச்சர்கள் பங்கேற்பு. தென்மண்டல முதலமைச்சர்கள் மாநாட்டில் பங்கேற்க இன்று தமிழகம் வருகிறார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா. சென்னை விமான நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த பாதுகாப்பு. தென் மாநில முதலமைச்சர்கள் மாநாடு நடைபெறும் கோவளத்தில் ட்ரோன்கள் பறக்க தடை. உள்துறை அமைச்சர் மற்றும் பல்வேறு மாநில முதலமைச்சர்கள் பங்கேற்பதால் உச்சகட்ட பாதுகாப்பு. தென்னிந்திய முதலமைச்சர்கள் மாநாட்டில் பங்கேற்க தமிழ்நாடு வரும் கர்நாடகா முதல்வர் டி.கே. சிவகுமார் நாளை முதலமைச்சர் விஜயை சந்திக்க திட்டம். காவிரி நீர் விவகாரம் குறித்து இருவரும் ஆலோசிக்க வாய்ப்பு. தமிழக சட்டப்பேரவையில் மானிய கோரிக்கை மீதான விவாதத்தின் 3ஆம் நாள். நீர்வளம், ஊரக வளர்ச்சி மற்றும் சுற்றுலா துறைகளின் மானிய கோரிக்கை மீது விவாதம் நடைபெற உள்ளதாக அறிவிப்பு. ஒலிம்பிக் மற்றும் சர்வதேச போட்டிகளில் பதக்கம் வெல்லும் நோக்கில் சர்வதேச அளவில் ஒலிம்பிக் அகாடமிகள் அமைக்கப்படும். அனைத்து மாவட்டங்களிலும் விளையாட்டு விடுதிகள் ஏற்படுத்தப்படும் என்று விளையாட்டுத்துறை மானிய கோரிக்கை மீது அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அறிவிப்பு. ஆண்டுதோறும் தமிழ்நாடு கிராமிய பாரம்பரிய விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்படும். விளையாட்டில் பெண்களை ஊக்குவிக்கும் வகையில் சிங்கப்பெண் விளையாட்டு திருவிழா நடத்தப்படும் என்று அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அறிவிப்பு. சென்னை, கோவை, தூத்துக்குடியை இணைக்கும் தொழில்தட விரைவு சாலை உருவாக்கப்படும். சென்னை, மாமல்லபுரம், புதுச்சேரியை இணைக்கும் கடல்வழி உயர்மட்ட சாலை தொடர் உருவாக்கப்படும் என்று நெடுஞ்சாலைத்துறை மானிய கோரிக்கை மீது அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அறிவிப்பு. IAS, IPS மற்றும் MLA-க்களுக்கு விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட உள்ளதாக சட்டப்பேரவையில் அறிவித்த அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்தபோது MLA-க்களுக்கான விளையாட்டுப் போட்டிகள் நடத்தியதை சுட்டிக்காட்டி சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் பேச்சு. விளையாட்டு போட்டியை அவர் நடத்தியிருக்கார். 3 நாட்கள் தொடர்ந்து நடக்கும். எல்லா விளையாட்டுக்கும் நடத்துவார். அப்படிப்பட்ட மாண்பு முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு வந்து அந்த போட்டியை கூட உங்களுடைய ஆலோசனை ஏற்று நடத்தலாம். அண்ணனுக்காக செஸ் ப்ரோக்ராமும் இருக்கு. சென்னை கீழ்ப்பாக்கத்தில் புரட்சித் தலைவி அம்மா பெயரில் உள்ள விளையாட்டு அரங்கத்தின் உள்கட்டமைப்பு மேம்படுத்தப்படும். அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அறிவிப்பு.
2013ஆம் ஆண்டில் 29 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி உலக செஸ் போட்டியை முதலில் நடத்தினார் முன்னாள் முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மா. விளையாட்டுத்துறை மானிய கோரிக்கை விவகாரத்தில் சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் பேச்சு. AM PM பார்க்காமல் உழைக்கும் இன்றைய சிஎம் தான் நாளைய PM என மனிதவள மேலாண்மை துறை அமைச்சர் சரத்குமார் புகழாரம். அடுத்த 50 ஆண்டு காலம் தாவேக ஆட்சிதான் என்று பேச்சு. அரசு நிர்வாகத்தில் செயற்கை நுண்ணறிவு படிப்படியாக செயல்படுத்தப்படும். 20 லட்சம் ரூபாய் மதிப்பில் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகுபவர்களுக்காக வெற்றி பாதை திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என்று அமைச்சர் சரத்குமார் பேச்சு. நெடுஞ்சாலை பொதுப்பணித்துறையில் கடந்த 5 ஆண்டுகளில் வெளியான டெண்டர் குறித்து விரைவில் வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும். பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா உறுதி. அம்மா உணவகம் தொடர்ந்து செயல்பட வேண்டும். மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் தேமுதிக MLA பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தல். தென் தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகளில் கடல் சீற்ற எச்சரிக்கை வழங்கப்பட்டுள்ளதால் இன்றும் நாளையும் மீனவர்கள் கடலுக்கு செல்ல தடை. நெல்லை மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு. உளுந்தூர்பேட்டையில் நடைபெற்ற VCK மாநாட்டில் கூட்ட நெரிசலில் சிக்கி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிர்வாகி உயிரிழப்பு. மூச்சு திணறல் ஏற்பட்ட நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் நேர்ந்த சோகம். (2027) சட்டப்பேரவை தேர்தல் பணிகளை தீவிரப்படுத்தும் சமாஜ்வாதி கட்சி. அனைத்து பூத் ஏஜென்ட்டுகளும் குறைந்தது 5 புதிய வாக்குகளை பெற வேண்டும் என்று அறிவுறுத்தல். கர்நாடகாவில் 3 தமிழர்கள் கொல்லப்பட்ட சம்பவத்தில் தமிழக அரசியல் கட்சி தலைவர்கள் CBI விசாரணை கோரியதற்கு DK சிவகுமார் பதில். ஒரு மாநிலத்தின் நிர்வாகத்தில் மற்றொரு மாநிலம் தலையிடக்கூடாது என்று கருத்து. டெல்லி குருகிராம் பகுதியில் நடத்தப்பட்ட அதிரடி சோதனைகளில் சுமார் 15 கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருட்கள் பறிமுதல். கடத்தலில் ஈடுபட்ட 5 நைஜீரிய நாட்டவர்கள் கைது. உத்தரப்பிரதேச மாநிலம் மதுராவில் உணவு பாதுகாப்பு துறையினர் அதிரடி சோதனை. சுமார் 5 குவிண்டால் போலி பன்னீர் மற்றும் 2000 லிட்டர் கலப்படப்பால் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டு அழிப்பு. மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் 40 கோடி செலவில் அமைக்கப்பட்ட ஸ்மார்ட் சிட்டி மாதிரி சாலை குடிநீர் குழாய் அழுத்த பரிசோதனையின் போது சேதம். வாகனங்கள் சென்றபோது சாலை வெடித்து சிதறி தண்ணீர் வெளியேறிய CCTV காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சி. நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரத்தில் குடியிருப்பு பகுதிகளில் உலாவரும் கரடியால் பொதுமக்கள் அச்சம். கிராம மக்கள் வீடுகளுக்குள் முடங்கியதால் கரடியை பிடிக்க வனத்துறை சார்பில் கூண்டு வைப்பு. சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே அரசு சமூக நீதி மாணவியர் விடுதியில் 2 சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை. விடுதி தூய்மை பணியாளர் மற்றும் அவரது ஆண் நண்பரை கைது செய்து காவல்துறை விசாரணை. கரூர் போத்துராவுத்தன்பட்டி ஊராட்சி அலுவலக வளாகத்தில் தூய்மை பணியாளர் மர்மமான முறையில் உயிரிழப்பு. உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் தர்ணா. மதுரை அருகே கணவர் மற்றும் அவரது குடும்பத்தினர் 7 பேர் எரித்து கொலை செய்யப்பட்ட வழக்கு.
மனைவி பரமேஸ்வரி உட்பட 3 பேருக்கு தலா 8 ஆயுள் தண்டனை விதித்து மதுரை மாவட்ட நீதிமன்றம் உத்தரவு. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மலர் சந்தையில் மல்லிகை பூவின் விலை வீழ்ச்சி அடைந்ததால் விவசாயிகள் வேதனை. தென்பெண்ணை ஆற்றில் 5 டன் குண்டு மல்லிப்பூக்கள் கொட்டிய அவலம். தஞ்சையில் சாலை மறியலின் போது SSIயை தாக்கிய விவகாரம். தாக்குதல் நடத்திய இளைஞர் மீது 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு. ரஜினிகாந்த் நடிப்பில் உருவாகும் ஜெயிலர் 2 திரைப்படத்தின் ஃபர்ஸ்ட் சிங்கிள் அப்டேட். முதல் பாடல் வரும் 21ஆம் தேதி வெளியாகும் என்று படக்குழு அறிவிப்பு. சூர்யாவின் விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் திரைப்படம் வசூல் வேட்டை. 5 நாட்களில் உலகளவில் 150 கோடி ரூபாய் வசூலை கடந்ததாக படக்குழு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. கர்நாடகாவில் தமிழர்கள் 3 பேர் அந்த மாநில வனத்துறையால் சுட்டுக் கொல்லப்பட்டது தொடர்பாக CBI விசாரணை நடத்த வேண்டும் என்று தமிழக சட்டப்பேரவையில் வலியுறுத்தப்பட்டது. மானிய கோரிக்கைகள் மீதான விவாதத்திற்காக சட்டப்பேரவை நேற்று காலை கூடியதும் கர்நாடகாவில் 3 தமிழர்கள் அம்மாநில வனத்துறையால் சுட்டு கொலை செய்யப்பட்டது தொடர்பாக சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டுவரப்பட்டது. அதில் பேசிய திமுக MLA மனோஜ் பாண்டியன், அப்பாவி விவசாயிகளை கர்நாடகா வனத்துறை சுட்டுக் கொன்றது மனித உரிமை மீறல் என்றும் பாதிக்கப்பட்ட தமிழர்களின் குடும்பங்களுக்கு அரசு வேலையும் நிவாரணமும் வழங்க வேண்டும் என்று கூறினார். தொடர்ந்து பேசிய சட்டப்பேரவை அதிமுக சட்டமன்ற குழு தலைவர் எடப்பாடி பழனிசாமி, மான் வேட்டையில் ஈடுபட்டதாக 3 தமிழர்களை குற்றஞ்சாட்டி கர்நாடகா வனத்துறை சுட்டுக் கொன்றுள்ளது என்று கூறினார். 2 மாநில எல்லைப் பகுதியில் கொலை நடைபெற்று உள்ளதால் சம்பவம் தொடர்பாக CBI விசாரணை தேவை என்றும், கர்நாடக அரசு வழங்கிய 5 லட்சம் மட்டுமே இழப்பீடு அறிவிப்பு குறைவானது, தமிழக அரசு கூடுதலாக நிதி தர வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் பேசிய பாமக உறுப்பினர் கணேஷ்குமார், தமிழர்களுக்கான நியாயம், நிவாரணம், நீதி கிடைக்க CBI விசாரணை நடத்த வேண்டியது அவசியம் என்றும், பாதிக்கப்பட்ட தமிழர்களின் குடும்பத்திற்கு நிதியுதவியாக 1 கோடி ரூபாய் வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். கர்நாடகாவில் தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டது குறித்து CBI விசாரணை தேவை என்று காங்கிரஸ் உறுப்பினர் தாரகை கத்பட், இந்திய கம்யூனிஸ்ட் MLA ராமச்சந்திரன், மார்க்சிஸ்ட் MLA லதா உள்ளிட்டோர் வலியுறுத்தினர். தமிழர்கள் நலனுக்கு கட்சி வேறுபாடுகள் இன்றி ஒன்றிணைய வேண்டும் என்று பாஜக உறுப்பினர் போஜராஜன் கேட்டுக்கொண்டார். வனத்துறையினால் எந்த ஒரு காரணமும் இல்லாமல் அப்பாவி விவசாயிகளானவர்களை சுட்டுக் கொன்றது மனித உரிமை மீறல். இது ஒரு ஃபேக் என்கவுண்டர் என்று கூட அழைக்கலாம். தமிழர்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு, அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கப்பட வேண்டும், கொலை வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும், அவர்களுக்கு போதுமான காம்பன்சேஷன் கொடுக்கப்பட வேண்டும். அவரை இதில் ஈடுபட்ட அந்த காவல்துறையினர் மீது ஃபேக் என்கவுண்டருக்கு நீதி விசாரணை நடைபெற வேண்டும். இது போன்று நடந்தால் எதிர்காலத்தில் இனிமேல் தமிழர்கள் அதனை அனுமதிக்க மாட்டார்கள் என்ற வகையில் அது இருக்க வேண்டும் என்பதை தெரிவித்து, இதை நாம் சாதாரணமாக எடுக்கக்கூடாது. இது தமிழர்களுக்கான பிரச்சனை. அவர்கள் கொடுக்கின்ற விளக்கங்களையும் ஏற்கக்கூடாது. தெளிவான நீதி விசாரணை நடைபெற வேண்டும். கர்நாடக வனத்துறையினால் அப்பாவி தமிழர்கள் 3 பேர் துப்பாக்கியால் சுடப்பட்டு உயிரிழந்த ஒரு துயரமான சம்பவமாகும். இத்துப்பாக்கிச் சூட்டில் மிகப்பெரிய சதி நடைபெற்றுள்ளதாக தெரிவித்து ஹானூர் கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இச்சம்பவம் நடைபெற்ற இடம் 2 மாநிலங்கள் எல்லை பகுதியாகும். நியாயமான விசாரணை நடைபெற வேண்டுமென்றால் இதை CBI விசாரிக்கத்தான் உண்மை வெளிவரும். எனவே இவ்வழக்கை CBI விசாரணைக்கு உட்படுத்த உரிய நடவடிக்கையை இந்த அரசு மேற்கொள்ள வேண்டும். இந்த சம்பவம் குறித்து கர்நாடக சட்டமன்றத்தில் மிகப்பெரிய விவாதம் ஏற்பட்டு சபையை ஒத்திவைக்கின்ற அளவுக்கு நேரிட்டது. உயிரிழந்த 3 குடும்பத்திற்கு கர்நாடக அரசு அறிவித்துள்ள நிதி ரூபாய் 5 லட்சம் மிக குறைவு.
எனவே தமிழக அரசின் சார்பாக பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தேவையான உதவிகள் செய்ய இந்த அரசை வலியுறுத்துகிறேன். தமிழ்நாட்டு அரசு தமிழர்களுடைய நலனை காப்பதற்காக மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் ஒரு கண்டனத்தையும் பதிவு செய்திருக்கிறார். நியாயமான விசாரணை இதில் தேவை. இது சிபிஐ விசாரணைத்தால் மட்டும்தான் அங்கு அந்த தமிழர்களுக்கு மென்மேலும் இது போன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்கும். 15 லட்சம் என்பது போதுமான நிவாரணத் தொகையாக இல்லை. 1 கோடி ரூபாய் அவர்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும். இப்பொழுதும் எந்த பிரச்சனை என்றாலும் தமிழர்கள் என்றாலே ஒரு இலக்காரமாக மாறிவிட்ட ஒரு சூழ்நிலையும் இருக்கிறது. இதை நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மிகவும் கண்டித்துள்ளார்கள். இன்றைக்கு கர்நாடக அரசு கொடுத்திட இழப்பீடானது உண்மையிலேயே இதற்கு அந்த உயிருக்கான ஒரு இழப்பீடாகவே நம்ம பார்க்க முடியாது. எனவே இதற்கு கூடுதல் இழப்பீடும் கொடுப்பது மட்டுமல்லாமல் இதற்கு தகுந்த சிபிஐ விசாரணையும் நடக்க வேண்டும் என்பது தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைப்பாடு என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அந்தோணிசாமி, ஜான் பீட்டர், குமார் ஆகிய 3 நபர்கள் உயிரிழந்திருக்கிறார். உடன் சென்ற ஒரு நபர் பலந்த காயங்களோடு இன்றைக்கு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். வனத்துறையுடைய இந்த அராஜக போக்கை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம். அதே போல இவர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்ய வேண்டும். அதோடு மட்டுமில்லாமல் உயிரிழந்த குடும்பத்துக்கு அரசின் சார்பாக 1 கோடி ரூபாய் கர்நாடக அரசு நிவாரணம் வழங்க வேண்டும். குடும்பத்தில் ஒருவருக்கு வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும். இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றப்பட வேண்டும். தொடர்ந்து சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு பதிலளித்து பேசிய சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார், தமிழர்கள் கொல்லப்பட்ட நிலையில் உரிய விசாரணை நடத்தப்படும் என்று கர்நாடக அரசு உறுதியளித்துள்ளதாக குறிப்பிட்டார். இத்தொடர்பான கர்நாடக அரசின் விசாரணையை தமிழ்நாடு அரசு தீவிரமாக கண்காணித்து வருவதாக தெரிவித்தார். தமிழர்களை சுட்டுக் கொன்ற வனத்துறையினர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க முதலமைச்சர் விஜய் வலியுறுத்தியிருப்பதாகவும் அமைச்சர் நிர்மல்குமார் கூறினார். தொடர்ந்து பேசிய வனத்துறை அமைச்சர் ரஞ்சித்குமார், கர்நாடகாவில் சுட்டுக் கொல்லப்பட்ட தமிழர்கள் குடும்பத்திற்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என்று அறிவித்தார். பயன்படுத்தியது நியாயமானதா என்பது குறித்து மாஜிஸ்ட்ரேட் தலைமையிலான விசாரணை குழு ஆய்வு செய்யும் என்று கர்நாடக முதல்வர் தெரிவித்துள்ளார். மேலும் விசாரணைக்கு பிறகு உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு கூடுதல் இழப்பீடு வழங்கப்படும் என்றும் அதற்கான விவரங்கள் இறுதி செய்யப்பட்டு வருவதாகவும் கர்நாடக அரசு உறுதியளித்துள்ளது. பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரின் புகாரின் பேரில் சம்பந்தப்பட்ட வனத்துறை அதிகாரிகள் மீது ஹன்னூர் காவல்துறையினரால் BNS 103(1) கீழ் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டுள்ளது. மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் உயிரிழந்த குடும்பத்தினருக்கு தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து இச்சம்பவத்திற்கு கடும் கண்டனத்தை தெரிவித்ததுடன் இது ஒரு படுகொலை மட்டுமல்ல, கர்நாடக வனத்துறையின் விளக்கம் ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல என்றும் இந்த கொடூர சம்பவம் தொடர்பாக நேர்மையான விசாரணை நடைபெற வேண்டும் என்றும் உயர்மட்ட குழு விசாரணை அமைத்து தவறிழைத்தவர்களுக்கு உரிய தண்டனை வழங்கப்பட வேண்டும். பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினருக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் கர்நாடக அரசு வழங்க வேண்டும் எனவும் இதுபோன்று இனி ஒரு சம்பவம் நடக்காமல் இருக்க கர்நாடக அரசு உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். நம்முடைய அன்புக்குரிய முதலமைச்சர் அவர்கள் அவர் ஆணைக்கிணங்க நம்முடைய தமிழக வனத்துறை சார்பாக இறந்தவர் அந்தோணிசாமி குடும்பத்திற்கும், ஜான் ரோஸ் பீட்டர் அவருடைய குடும்பத்திற்கும், குமார் என்பவர் குடும்பத்திற்கும் ரூபாய் 10 லட்சம் தலா ரூபாய் 10 லட்சம் கொடுப்பதாக நம்மளுடைய முதல்வர் ஆணைக்கிணங்க நம்மளுடைய வனத்துறை அதிகாரிகளிடம் ஆலோசிக்கப்பட்டு விரைவில் வழங்கப்படும் என்பதை இந்த அவையில் உங்கள் முன் தெரிவிக்கிறேன். நன்றி. கர்நாடகா வனத்துறையால் 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டது தொடர்பாக சட்டப்பேரவையில் கொண்டுவரப்பட்ட சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு பதிலளித்த போது முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி குறித்து அமைச்சர் நிர்மல்குமார் பேசியதற்கு திமுக கடும் எதிர்ப்பு தெரிவித்தது. இதனால் சலசலப்பு ஏற்பட்ட நிலையில் அமைச்சர் பேசிய சர்ச்சைக்குரிய கருத்துக்களை கண்டித்த சபாநாயகர் அவை குறிப்பில் இருந்து அதை நீக்குவதாக அறிவித்தார். உலகமெங்கிலும் இருக்கும் தமிழர்களுக்கு, ஒட்டுமொத்த தமிழர்களுக்கான ஒரே நம்பிக்கை நம்முடைய தமிழக முதல்வர் அண்ணன் விஜய் அவர்கள் மட்டுமே. இன்று தமிழர்களுக்கு எந்த விதத்திலும் எங்கே தீங்கு ஏற்பட்டாலும் முதல் குரலாக முதல்வரின் குரல் கண்டிப்பாக இருக்கும். ஒரு சில பேருக்கு திடீர் தமிழ் பாசம், தமிழர்கள் பாசம் இருக்கும். அதெல்லாம் இந்த நம்மளுடைய வரலாற்றில் ஏற்கனவே பார்த்ததுதான். 2009 3 மணி நேரம் ஒரு அடையாள உண்ணாவிரத நாடகம், அதை தொடர்ந்து நடைபெற்ற கேள்விகளில்
மழை விட்டாலும் தூவானம் விடவில்லை என்ற பதில் அமைச்சர் போன்று இல்லாமல் அமைச்சர் உட்காருங்க. கண்டிப்பாக அமைச்சர் 100% தமிழர்களுக்கு எங்கு எந்த தீங்கு ஏற்பட்டாலும் முதல் குரல் முதல்வருடைய குரல் இருக்கும் என்பது கருத்தும் இல்லை, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்பு அமைச்சர் அவர்கள் கவனை உட்காருங்க பேசுறதுக்கு உட்காருங்க மாண்புமிகு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை ஒட்டி மட்டும் கூறிய வார்த்தைகள் அவை குறிப்பில் இருக்கும். கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு அப்பாற்பட்டு பேச அனைத்தும் அவை குறிப்பில் நீக்கப்படுகிறது. உட்காருங்க. அமைச்சருடைய பதில் ஒரு நல்ல விளக்கத்தை இருந்தார். இடையில் ஒரு சின்ன வாசகத்தையும் அதில் சேர்த்திருக்கிறார். யார் முதலில் சுட்டது என்ற கேள்விக்குறியை போட்டிருக்கிறார். அதற்குத்தான் உங்கள் மூலம் நான் விளக்கம் கேட்க கடமைப்பட்டிருக்கிறேன். பெரியாரை கொள்கை தலைவராக ஏற்றுள்ள தாவேக அரசு கோவையில் தற்போது வரை பெரியார் நூலகம் திறக்கப்படவில்லை என்று திமுக கொறடா ஏவவேலு கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்த அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா, அறிவாலயத்தில் தற்போது வரை பெரியார் சிலை இல்லை என்று பதிலடி கொடுத்தார். இந்த 3 மாத காலமாகிறது கொள்கை தலைவர் என்று நீங்கள் பெரியாரை ஏற்றுக்கொண்ட இந்த நிலையில இந்த 3 மாதம் அது இன்றும் திறக்காமல் இருப்பது என்பதை இந்த அரசுடைய கவனத்துக்கு கொண்டு வர நான் விரும்புகிறேன். ஆக இந்த நூலகம் இன்றைக்கு மக்கள் பயன்பாட்டுக்கு இல்லாமல் கிடப்பிலே கிடக்கிறது என்பதையும் நினைவூட்டி, அது என்னவோ தெரியவில்லை, பெரியாரை பற்றி பெருமையாக பேசுகிற நீங்கள் இந்த 3 ஆண்டு காலம் என்னென்ன கிடப்பிலே போட்டு விட்டீர்கள். எனவே அதையும் இந்த நேரத்தில் 3 மாத காலமாக அது கிடப்பிலே போட்டிருக்கிறீர்கள். அமைச்சர்கள் பதிலில் அதனுடைய விளக்கத்தை தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். என்று சொன்னால் தந்தை பெரியாரை கொள்கை தலைவர் என்று அடிக்கடி நீங்கள் தம்பட்டம் அடித்துக் கொள்ளுகிற காரணத்தினால் அது உங்களுக்கு நான் நினைவூட்ட நான் விரும்புகிறேன். தம்பட்டம் அடிக்கிறார்னு சொல்லிட்டே இருந்தாரு. அந்த வார்த்தை தேவையற்ற வார்த்தை. இன்னும் அறிவாலயத்தில் பெரியார் சிலை நிறுவப்படவில்லை. எங்களுடைய கட்சி அலுவலகத்தில் பெரியார் சிலையும் அம்பேத்கர் சிலையும் இருக்கிறது. பரங்கிப்பேட்டை ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு அனுமதி அளிக்கக்கூடாது என்று பல்வேறு கட்சி உறுப்பினர்கள் கோரிக்கை விடுத்தனர். சுற்றுச்சூழலை பாதிக்கும் திட்டத்திற்கு தாவேக அரசு அனுமதி அளிக்காது என்று அமைச்சர் ராஜீவ் உறுதியளித்துள்ளார். புதிதாக 4 கிணறுகளை தோண்டுவதன் மூலமாக நிலத்தடி நீர் உட்போகும், விவசாய விளைநிலங்கள் பாதிக்கப்படும், மீனவர்களுடைய வாழ்வாதாரங்கள் பேரழிவுக்கு உள்ளாகும், புற்றுநோய் போன்ற நோய்கள் பரவக்கூடிய ஒரு அபாயம் இருக்கிறது என்ற காரணத்தினாலே அந்த பகுதி மக்கள் தொடர்ந்து போராடுகிறார்கள். அந்த பகுதியை சுற்றியுள்ள உள்ளாட்சி அமைப்புகளிலும் இதற்கு எதிராக தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறார்கள். ஏற்கனவே ONGC நிறுவனம் இது போன்ற ஒரு அனுமதியை கேட்டபோது அன்றைய திமுக அரசு அதை மறுத்திருக்கிறது, உறுதியாக நிராகரித்திருக்கிறது. அந்த வகையில் இந்த திட்டத்தை இந்த அரசு உறுதியாக நிராகரிக்க வேண்டும். குறிப்பாக மீன் வளம் அதிகமாக செல்வாக்கு மிக்க பகுதி அது. மீனவர்களுடைய வாழ்வாதாரம் முக்கியமானது. அங்கே அதோடு சார்ந்திருக்கிற விவசாயம் முக்கியமானது. அதை சார்ந்திருக்கிற விவசாயிகள் அவங்களுடைய வாழ் உரிமைகள் அங்கே பாதுகாக்கப்பட வேண்டும். இப்படி தரைத்தளத்திலிருந்து கடலில் 10 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஆழ்குழாய் கிணறுகள் மூலமாக 10,000 கிலோமீட்டருக்கு அடி தூரம் அதை குழாய் போடுகிற காரணத்தினால், இந்த ஹிந்துஸ்தான் ஆயில் எக்ஸ்ப்ளோரேஷன் நிறுவனத்தின் மூலமாக போடுகிற காரணத்தினால் பாண்டிச்சேரியிலிருந்து கன்னியாகுமரி வரை இருக்கிற கடல் வளம் முற்றிலுமாக பாதிக்கப்படும். உயிரின தாவரங்கள் எல்லாம் அது பாதிக்கப்படுவதற்கான அபாயம் இருக்கிறது என்பதனை இந்த அரசின் கவனத்திற்கு கொண்டு வந்து உடனடியாக தமிழ்நாடு அரசாங்கம் இதற்கு இந்த ஹிந்துஸ்தான் ஆயில் எக்ஸ்ப்ளோரேஷன் கொடுக்கிற இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு தமிழ்நாடு அரசு அனுமதி கொடுக்க கூடாது என்பதனை, மீன்வளத்தை பாதிக்கக்கூடிய, சுற்றுச்சூழலை பாதிக்கக்கூடிய எந்த திட்டமாக இருந்தாலும் நம் முதலமைச்சர் தலைமையில் ஆளும் இந்த அரசு ஒருபோதும் அனுமதிக்காது என்பதை இந்த வாயிலாக நான் கூறிக்கொள்கிறேன். நன்றி. தாவேக ஆட்சியில் காலை உணவு திட்டத்திற்கு பெயர் மாற்றப்பட்டதாக சட்டப்பேரவையில் திமுக கொறடா ஏவவேலு குற்றஞ்சாட்டினார். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற காரசார விவாதத்தின் போது கடந்த கருணாநிதி ஆட்சியிலும் திட்டங்களுக்கு பெயர் மாற்றம் செய்யப்பட்டதாக அமைச்சர் பதிலடி கொடுத்தார். பல்வேறு மாநிலங்கள் பின்பற்ற வேண்டும் என்ற ஒரு திட்டம், இன்னும் சொல்ல போனால் லண்டன் கனடா பகுதியிலே அதை நாங்கள் தொடர்ந்து நிறைவேற்ற போகிறோம் என்று சொன்ன திட்டம். அந்த திட்டத்தினுடைய பெயர் முதலமைச்சர் காலை உணவு திட்டம். நான் கேட்க விரும்புவது, அந்த காலை உணவு திட்டத்தை மாற்றி காமராஜர் பெருந்தலைவர் பெயரை வைக்க வேண்டிய அவசியம் என்ன? செக்ரட்டரியோடு அந்த அமைச்சரில் இருந்த நான் சொன்னேன், ஏன் இந்த திட்டத்திற்கு மு.க. ஸ்டாலின் காலை உணவு திட்டம் என்று வைக்கலாமே என்று நான் கேட்டபொழுது முதலமைச்சர் சொன்னார், அப்படிலாம் இல்லை, யார் பேரும் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. முதலமைச்சர் என்பது பொதுவான பெயர், பொதுவான சொற்றொடர்.
அது யாரையும் குறிப்பிடுது அல்ல. எனவே முதலமைச்சர் என்று சொன்னால் யார் வந்தாலும் அதை மாற்றம் செய்ய மாட்டார்கள். யார் வந்தாலும் முதலமைச்சர் தானே, அந்த நிலையிலே அதை மாற்ற வேண்டாம் என்று சொல்லிதான் பேர் வச்சார். இங்கே பேச வேண்டிய மானிய கோரிக்கையை விட்டுவிட்டு பள்ளி கல்வித்துறைக்கு போய் என்னங்க சொல்லிடுறேன், பள்ளி கல்வித்துறை போய் காலை உணவுக்கு பேசி கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் நேரம் போதாது. கலைஞரை நாங்கள் மதிக்கிறோம். தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே நேற்று எங்கள் கட்சி உறுப்பினர் கூட அவர் பேரை சொன்னபோது எழுந்து நின்று வாஞ்சையோடு தாயுலத்தோடு அதற்காக வருத்தம் தெரிவித்த மனிதர்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறார். மாற்று கருத்து இல்லை. அந்த டேபிள் செஞ்சது நாங்க தான், மைக்கு செஞ்சது நாங்க தான், சேர் செஞ்சது நாங்க தான். இது மக்கள் வரிப்படத்தில் செய்யப்பட்டது தமிழ்நாடு அரசால் என்பதை சுட்டிக்காட்டுகிறார். அப்புறம் பெயர் மாற்றம் பல உறுப்பினர்களும் பல முறையும் சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. நான் வரலாற்றை சுட்டிக்காட்ட ஆசைப்படுறேன். 96ஆம் ஆண்டுக்கு பிறகு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களினுடைய ஆட்சி அமைந்த பிறகு இது அவர் பேசியது. ஒரு பெயர் மாற்றத்தை அவர் செய்தார். இது அவருடைய வார்த்தைகள். திரைப்பட நகர் JJ சினி சிட்டி ஒன்று ஆரம்பிக்கப்பட்டது பற்றி உங்களுக்கெல்லாம் தெரியும். கலைஞர் சொல்றார், இதன் பெயரை நாங்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு பொருத்தமான பெயராக இருக்கும் என்று JJ சினி சிட்டி எம்ஜிஆர் திரைப்பட நகராக நான் மாற்றுகிறேன். கலைஞரே அறிவித்திருக்கிறார். பெயர் மாற்றம் என்பது காலங்காலமாக நடப்பது. அது மட்டுமல்ல, அம்மா பசுமை வீடு கலைஞர் கனவு இல்லமாக மாறுகிறது. அம்மா மருந்தகம் முதல்வர் மருந்தகம் மாறி இருக்கிறது. அம்மா மினி கிளினிக் முதல்வர் கிளினிக்காக மாறி இருக்கிறது. ஆனா இங்க நான் 10 இடத்திற்கு போயாவது செல்வம் சேர்த்து வருவேன், நீ படிக்கின்ற வேலையை மட்டும் பாரு என்று தமிழ்நாட்டின் கல்வி கண்ணை திறந்தவர் கொள்கை தலைவர் கர்ம வீரர் காமராசர் அவர்களின் பெயர்தான். இந்த காலை உணவு திட்டம் பத்தி அவர் சொன்னாரு. அது 203 கோடியே 72 லட்சம் ரூபாய் செலவுல பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டமாக விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட வகுப்பில் இருந்து பல்லாயிரக்கணக்கான குழந்தைகளுக்கு காலை உணவு விரிவாக்கம் செய்யப்பட்டு மேம்படுத்தப்பட்டிருக்கிறது. நான் சொல்வேன், இந்த திட்டத்திற்கு காமராசர் பெயரை விட பொருத்தமான பேர் உலகத்திலேயே கிடையாது என்பதை உறுப்பினருக்கு தெரியும். சட்டப்பேரவையில் மானிய கோரிக்கை மீதான விவாதத்தின் போது முதலமைச்சர் அறை மாற்றம் தொடர்பாக திமுக கொறடா ஏவ வேலு எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அளித்த பதிலை தற்போது பார்க்கலாம். இந்த டைம்ஸ் ஆஃப் பத்திரிகையில் 5.54 கோடி ரூபாய் மதிப்பிலான இந்த டெண்டர் ஆன்லைனில் விடப்படவில்லை. இந்த டெண்டர்ல ஏதோ ஒரு கோளாறு இருக்குதுன்னு டைம்ஸ் ஆஃப் குந்துக்கிறாங்க. ஏன் அந்த அறையிலே இருந்து பணியை பார்க்க வேண்டியதானே? ஏன்னா அங்க தலைமையுடைய சங்கத்தினுடைய தலைவர்கள் அதனுடைய பொறுப்பாளர்கள் பேசுறாங்க. இங்க எங்களுக்கு உணவு அருந்ததுக்கு இடம் கிடையாது, எங்களுக்கு புழங்குறதுக்கு இடம் கிடையாது, ஓய்வுக்கு இடம் கிடையாது, இந்த இடத்தை முழுமையாக எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் நாங்க எங்கே போவது என்ற அந்த ஒரு மர்மிங், அதாவது அங்கே பேசப்படுகிறது. அந்த அதிகாரிகள் அலுவலர்கள் பேசுகிறார்கள். அதையும் முதலமைச்சருடைய கவனத்திற்கு இந்த ஆட்சிக்கு கொண்டு வர நான் விரும்புவது, நீங்க எப்பவுமே இந்த டெண்டர் விஷயத்தில் நாங்கள் பியூரிசி என்று நாங்கள் சொன்னீங்க. ஆனால் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் இன்னைக்கு பக்கமாக இந்த டெண்டர் விஷய பணிகள்லாம் நடந்த பின்பு இப்ப ஆன்லைன் டெண்டர் என்று போடப்பட்டிருக்கிறது. டைம்ஸ் ஆஃப் இந்தியாவை பத்தி சொன்னாரு. கடந்த 5 வருஷத்துடைய அனைத்து பத்திரிகை செய்திகளை எடுத்து போட்டா இந்த துறை ஊழல் மட்டும்தான் செஞ்சிருக்குன்னு சொல்ல முடியும் எங்களாலையும். செக்ரட்டரியேட் கட்டணும்னு கலைஞர் நினைச்சாரு. அதுல ஏதாவது உடன்பாடு இல்லாம இருக்கா? அன்பு மாண்புமிகு அம்மா அவர்கள் ஒரு புது செக்ரட்டரியேட் கட்டணும்னு நினைச்சாங்க. அதுலயும் உடன்பாடு இருக்கும். பட் கால சூழ்நிலை ஏன் செக்ரட்டரியேட் கட்டணும்னு நினைச்சாங்க? அப்ப முதலமைச்சருடைய வேலைப்பளு புதிய திட்டங்களுக்காக அவரை சுத்தி கிட்டத்தட்ட ஒரு 200 பேர் இன்னைக்கு ஒரு நியூ விஷன், ஒரு புதிய மாற்றத்தை உருவாக்க, ஒரு நியூ ரீஸ்ட்ரக்சருக்காக தன்னுடைய அலுவலகத்தை எல்லோரும் அமரக்கூடிய முதலமைச்சர் தான் மட்டும் நல்ல ரூம்ல உட்கார்ந்தா பத்தாது. அங்க இருக்கக்கூடிய நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இப்ப கூட நீங்க உள்ள வரலாம். S1 S2 முதலமைச்சருடைய S1 S2 S3 S4 ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட் கூட இல்லாத ஒரு ரூம்ல உட்கார்ந்து அவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப முதலமைச்சருடைய பரந்த உள்ளம் அனைத்து அதிகாரிகளுக்கும் ஒரு நல்ல வசதியான இடம் வேண்டும் என்கின்ற ஒரு உணர்வுடன் தான் தன்னுடைய அலுவலகத்தை அவரை சுத்தி கிட்டத்தட்ட 80 பேர் உட்கார்ந்து வேலை பார்க்கும் போது அங்க சரியான கழிவறை வசதி கூட கிடையாது. நீங்கள் இப்பொழுதும் போய் பார்க்கலாம். இதற்காக தற்காலிகமாக ஒரு ஏற்பாடுக்காக தான் இந்த இடத்தை மாத்துறாங்களே தவிர இதை மற்ற உறுப்பினர்கள் சொல்லும் போது கூட இது ஒரு அவருடைய வசதிக்கோ அவருடைய தேவைக்கோ அவர் கிடையாது. அவரு இன்னைக்கும் சொல்றோம், நாங்க கேம்பெயின் போகும்போது ஒரு சாதாரண ஹோட்டல்ல ஏன் வண்டிலேயே வேன்லயே படுத்துட்டு சாப்பிட்டு அங்கேயே ஒரு 2 மணி நேரம் இருந்துட்டு போறக்கூடிய ஒரு எளிமையான முதல்வர் எங்களுடைய முதல்வர். அதனால தவறான தகவல்களை அவைக்கு எதுவும் தெரிவிக்க வேண்டும் நாம் சொல்கிறோம்.